பார்த்து பார்த்து பென்ட்ரைவ் இருக்கு, அது இருக்கிறத பிடிக்கணும் வந்துட்டேன். ஓடு ஓட எடு எடு எடுத்து வெளியில் அது கிரீஸ் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் முன்னாடி எடுத்துடு. ஏன்னா யூடியூப்ல எப்பவுமே ஃப்ரண்ட்ல எடுத்து தான் பேக் எடுக்கணுமா, அதுதான் வளமுறையும். ஆஃப் பண்ணிட்டு வா. பெரிய கண்ணு தான் இருக்கும், தூக்கிட்டு வா. நேத்து அடிச்சு மாட்டா கிரீஸ். ஒவ்வொருத்தரும் கேட்டா கிரீஸே அடிக்கிறதெல்லாங்கிறாங்கடா. நாம 2 நாளைக்கு ஒரு ஐட்டம் அடிச்சாவே ஸ்டார் தாங்க மாட்டேங்குது. நீ அடிக்கிறியா? நான் பிடிக்கிறேன். பிடிக்கிறியா? பிடி பிடி அடிக்கிறா. போதுமா போதுமா நம்ம இல்ல அடிக்கலாமா? கொண்டு வச்சுட்டு ஒரு துணியை எடுத்துட்டு ஒருத்தர் தொடச்சுட்டு மழை வேற வந்துட மாட்டேங்குது கருமாந்திரத்தை. சைலன்சர் வேற விட்டு போச்சுடா. இது என்னன்னு பாக்கணும், வெல்ட் வைக்கணும். இந்த இடத்துல உடஞ்சி போச்சு. அது பவர் பேங்கோட இருக்குது கோமதி. துணிய வண்டியில இருக்குது வேற சுண்டு. டீசல் எவ்வளோ நேரம் ஓடும்? அவரு காசு கொடுத்துட்டாரு காலையில் ஓட்டுனது. 1000 வச்சுக்கிறியா? 1000 ரூபா கூட ரவுண்ட் பண்ணலையா? சரி சரி விடு, ஓடின டைம் காசு கொடுத்தா சரி. கொடுக்கலாம் தான் பிரச்சனை, கொடுத்துட்டாங்கன்னா ஓகே எடுப்பலாம். அவ்வளோதான், நம்ம இதுக்கு மேலே நம்ம எதுவும் கேட்கறது இல்லை. அது அந்த பின்ன யாராவது அந்த கேபிள் ஆகாது, உன் கேபிள் எடுத்து போட்டுலாம். ஏன்டா இவ்வளவு கிளால போகுது? தூக்கடா, ஏன்டா அக்குரமம் பண்ற? எந்திரிக்க மாட்டேங்குதா? ஏன் எந்திரிக்காது? போ. ஓகே நண்பா, எங்கடா கப்பு சுப்பனுக்குது சத்தத்தை காணாமேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை ப்ரோ, பங்குக்கு டீசல் அடிக்கலாம்னு வந்தோம். இங்கே வந்து பார்த்தா பாட்டு ரொம்ப ஓவர் சவுண்டாக வச்சுருக்கிறானுங்க. அதனால் அந்த பாட்டை வந்து நான் தூக்கிட்டேன். அந்த மியூசிக்கெல்லாம் எடுத்துட்டேன், பேசுனதெல்லாம் எடுத்துட்டேன். அப்புறமேட்டு பங்கில் டீசல் அடிக்க சொன்னால் பங்கு டீசல் ஓடாதுன்னு சொல்லிவிட்டானுங்க. சரி சும்மா தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு நம்ம சுஜித் அவர்கள் என்ன பண்ணினாருன்னு பம்பு 2000 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணி சரி அடிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து பம்பை சொருவலான்னு சொல்லுவார்.
சொருவி போட்டால் பம்பிலிருந்து சவுண்டு தான் வருதா தவிர டீசல் ஓடல, அங்கே நம்பரும் ஓடல. அப்புறமே நான் தான் ஓடாதுன்னு சொன்னேன்ல, கேட்டையான்னு கேட்டானுங்க. சரிப்பா நீங்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி நீ போய் ஓட்டுறா, நான் போய் ஒரு 2000 ரூபாய் டீசல் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி காடு தெரியாது அவனுக்கு, உடனே காட்டில் ஒன்று அவனை விட்டுட்டு ஒரு 2000 ரூபாய் டீசல் அடிச்சுக்கிட்டு போய் தான் ப்ரோ ஊற்றணும். அதனால தான் எங்களா சத்தத்தை காணோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே வந்து ஓட்டி பார்த்தேன் நண்பா, அன்னைக்கு ஓளவு வரல. நேற்று மழை பெஞ்சிருக்குன்னு வந்தோம், இங்கே பார்த்தா நம்ம மழை பெஞ்ச மாதிரியே தெரியுது. ஆல்ரெடி காஞ்சி போன மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, ஓரளவுக்கு ஈரமாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னைக்கு என்ன நம்ம வீடியோல பார்க்க போறோம்னா, ஒரு சில பேர் கேட்கறாங்க, எல்லாத்துக்கும் அது இல்லை, ஒரு சில நண்பர்கள் கேட்கறாங்க, ஒரு சில நண்பர்கள் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, ரொட்டேட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்றது, கலப்பை எல்லா நண்பர்களுக்கும் அது சொல்லுங்க. ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அது சொல்றேன். கரெக்டா ரொட்டேட்டர் ஓட்டும் போது தலைமாடு, அதாவது டர்னிங் போகும்போது ஒரு லிவரை வந்து கணக்கு ஒரு 3 இன்ச்சு தூக்கி கொடுத்தீங்கன்னா வண்டி ஃப்ரீயா கட் ஆகிக்கும். கலப்பு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பொறுத்த வரலும் கொஞ்சம் டர்னிங்க்கு வந்து ரொம்ப தூக்கி பிடிக்காதீங்க, லைட்டா தூக்கி பிடிங்க. அதே மாதிரி வயல்ல வந்து பில்லு கட்டுச்சுன்னா, கலப்பையெல்லாம் ஓட்டுறீங்கல்ல, அப்ப வயல்ல எல்லாம் பில்லு கட்டுச்சுன்னா வண்டி சுத்திட்டு வந்து தலைமாடு, அதாவது திரும்புறீங்கல்ல, அந்த இடத்துல வந்து கலப்பையை தூக்கி விடாதீங்க. அது ஏன் அதனால சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அது அப்படி தூக்கி விட்டீங்கன்னா என்ன பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, அந்த தலைமாடெல்லாம் வந்து வரப்போறமெல்லாம் மேடாகி போயிடும். ஏன்னா பில்லு குட்டானோட வந்து தூக்கி விடுறோம்ல, பில்லோட சேர்ந்து மண்ணு எல்லாம் வந்து ஏறும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தலைமாடு ஹைட் ஆகி போயிடும். அதனால பில்லு மாட்டிக்கிச்சுன்னா நடுவயல்ல தூக்கி விடுற மாதிரி பாருங்க, வாரத்துல தூக்கி விடாதீங்க. அப்புறமேட்டு பார்ட்டி என்னமாங்க, ஏன் தலைமாடெல்லாம் தண்ணி ஏற மாட்டேங்குதுன்னு கிடப்பாங்க. அதுக்கு உண்டான காரணம் அதுதான். அதனால வந்து பில்லுகாடு ஓட்டுனீங்கன்னா, கலப்பையில ஓட்டுனீங்க, ரொட்டேட்டர் பத்தி பிரச்சனை இல்லை, பில்லுகாடு கலப்பையில ஓட்டுனீங்கன்னா தயவு செய்து தலைமாட்டுல தூக்காதீங்க. கலப்பைய வேற இடத்துல எங்க வேணாலும் தூக்கிக்காங்க. நான் நிக்கிற இடத்துல தான் வரோம். அவ்வளவுதான் ப்ரோ, அவ்வளவுதான் கலப்பைக்கு. மெயினா பில்லு குட்டாங்கட்டுச்சுன்னா வாரத்துல வந்து தூக்காதீங்க, நடுவயல்ல தூக்கி விடுங்க. நடுவயல்ல தூக்கி விட்டீங்கன்னா தண்ணி பாயிருது, ஈஸியா இருக்கும். மேட்டுக்காட்டை பத்தி கவலை இல்லை ப்ரோ. இதுல உண்மையான ரீசன் என்னன்னா, நீங்க வந்து நடுக்காட்டுல தூக்கிட்டீங்கன்னா எப்போதுக்கும் அதே நினப்பு வரும். இல்லைன்னா வச்சுக்காங்க, வாரத்துல போய் தூக்குனீங்கன்னா கண்டிப்பா வந்து தலைமாடு தண்ணி ஏறி பாயாது. இவ்வளவுதான். அப்புறமேட்டு ரொட்டேட்டர்ல லோடு போல்ட் கட் ஆகுறதுலாம் சகஜம் ப்ரோ. அந்த ஹோல்ஸ் ஒன்று போயிட்டா ரொம்ப கட் ஆகும். இப்போ எங்களுதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரத்துக்கு ஒரு 2 போல்ட்டுங்கிற ஒரு கணக்கில் நாங்களாம் கட் ஆகும். நாங்கள் அதெல்லாம் பெருசாக நினைக்க மாட்டோம். எப்படி கலப்பை போல்ட்டு கிலோ கணக்கில் வாங்கிட்டு வைக்கிறோமோ அது மாதிரி லோடு போல்ட்டு ஒட்டுக்கா 100 பீஸ் 200 பீஸ் வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்துட்டா ஒரு எப்படியும் ஒரு 2-3 மாதத்துக்கு தாங்கும். நீங்க ஒட்டுக்கா 200 போல்ட் 300 போல்ட் வாங்கினீங்கன்னா ஒரு போல்ட் வந்து போல்ட் நெட்டு அதிகபட்சம் ஒரு 22 ரூபா 23 ரூபா, ஒரு இடத்துல 20 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். ஹோல்சேலா வாங்கினீங்கன்னா சில்லறை
சில்லறையா வாங்கினீங்கன்னா ரேட் அதிகம். அதனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்காங்க. வேற என்ன இருக்குது, இந்த சென்டர் கை மாட்டுறது ரொட்டேட்டருக்கு எப்படி மாட்டுறதுன்னு கேட்குறீங்க. பாருங்க, கிளியராக பார்த்துக்காங்க. தனியாக பெட்டில் போட்டு ஹோல்ஸ் போட்டு அது கொடுத்து வளர்த்தியாக கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன். சரிங்களா? ஆயில் சர்வீஸ் பண்ணாத வேற பேனர் வேற எரிஞ்சுக்கிட்டே இருக்குதா. ஆயில் சர்வீஸ் பஸ் பண்ணணும். 1500 RPM லோ 7 gear ப்ரோ. வயல்ல சுத்திட்டு பைப்பாவே இருக்குதுடா. நல்லா ஓட்டி எடுக்காட்டியும் டப்பா டான்ஸ் ஆடிடும். 2 மணி நேரம் ஆகி போயிரும்டா அந்த வயல் ஓட்டுறதுக்கு. வயல் எல்லாம் சொட்டீர் பாத்திரம் போட்டு போட்டு மரத்துக்கு பக்கத்துல கொடுத்துட்டாங்க. டீப்ப போட்டு தள்ளிப்பியா வாழக்கட்டையா? ஏய், போட்டு தள்ளிப்பியா? பாதி வாழை கட்டக்க ப்ரோ. யாராவது நீங்க புதுசா தென்னமலை வைக்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இங்க பாருங்க, இந்த தப்ப நீங்க பண்ணாதீங்க. தென்னமலை எங்க இருக்குது, பைப் எவ்வளவு தூரத்துக்கு தானே போட்டுருக்காங்க பாருங்க. இவ்வளவு டிஸ்டன்ஸ் போடாதீங்க. அப்படி போட்டீங்கன்னா என்ன ஆகும்னு கேளுங்க. பாருங்க, ரொட்டேட்டர் வந்து கிட்ட பிடிச்சி ஓட்டவே முடியாது, ரொம்ப தக்கடக்கும். இதுல பாருங்க ஓட்டுருக்கா பாருங்க. இந்த மரத்துக்கும் அதுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஓட்ட முடியாது. இதுல பாத்தீங்களா அப்படியே நிக்குது. எல்லாம் கச 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 கசன்னு தோப்பு பூரா வெறும் தென்னம்பிள்ளை, கொய்யா செடி, வாழைக்கட்டை, பூந்தோட்டம். இதுல இல்லாத எதுவுமே இல்லை. இறங்குறது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 30 சென்ட் தான் தேரும். 30 சென்ட்ல என்னென்ன வைக்கணுமோ அத்தனையும் வச்சுட்டாங்க. அப்புறம் பலா மரம், பேரிக்காய், சவுக்கு மரம், எலுமிச்சை செடி எல்லாமே வச்சுட்டாங்க. கிளீனா சொட்டலாத ஓட்டிப்பிடி தம்பிங்கிறாங்க. எங்க போய் ஓட்டுவீங்க? அதனால ஒரு ரேடர் உழவு ஓட்டணும், வந்து வண்டி விட்டு ஓட்டினோம்னா முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு மாதிரி இடைவெளி விட்டு ஓட வைங்க ப்ரோ. ரொம்ப கசகசன்னு வச்சுட்டு ரேடர்காரரை போட்டு சித்திரவதைப்படுத்தாதீங்க. எல்லா வண்டிக்காரரும் வண்டி போந்தாதான் ப்ரோ ஓட்டுவாங்க. சும்மா நெருக்கமாகிற இடத்துல எந்த வண்டியும் ஓட்ட முடியாது. இதில் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஓட்டினா இது வந்து 1 மணி நேரத்தில் ஓடுற காடு. இப்போ வந்து கிட்டத்தட்ட இது வரலாமே இந்த சைட்டுக்கு வந்து நான் இப்போ ஒரு 1/4 மணி நேரமாக ஓடி இது வரலாமே ஒரு 20,000 ரிவேஸ் எடுத்து போட்டாச்சு. ஒரு அதிகமெல்லாம் வேணாம், ரிவேஸுக்கு ஒரு 20 நிமிஷம் கணக்கு போடுங்க. அந்த 20 நிமிஷம் ஒரு ரிவேஸுக்கு 2 செகண்ட் கணக்கு போடுங்க. 2 செகண்டாக வரும், 10 செகண்ட் ஆயிரும் ஒரு ரைட் ரிவேஸ் போட்டு வந்தோம்னா. அது மாதிரி ஒரு வயலுக்கு வந்து 20,000 30,000 ரிவேஸ் போட்டு வந்தால் டைம் ஆகுமா ஆகாதா நீங்களே சொல்லுங்கள். அதனால் வந்து எந்த அளவுக்கு ஒரு காட்டுக்காரரை கூப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து வயலை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் கட் ஆகும். இதே வந்து 4 வயல் ஒரே மட்டமாக இருக்குது, 4 வயலாக இருக்குதுன்னா தயவுசெய்து அதை சென்ட்ரல் இருக்கிற வரப்பெல்லாம் அழித்து ஒரே வயலாக ஓட்டிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓட்டு கூலி மிச்சம் ஆகும். 4 வயலும் துளுத்துறோண்டு வச்சுருந்தீங்கன்னா 4 வயலுக்கு நன்னாங்க 16 மூளை டர்ன் ஆகுது. அப்போ கணக்கு போட்டு பார்த்தா மூளைக்கு 3 நிமிஷம் கணக்கு போட்டால் கூட இந்தான 1.5 நிமிஷம், இந்தான 1.5 நிமிஷம், 3 நிமிஷம் கணக்கு போட்டால் கூட உங்களுக்கு எங்கே போகுது பார்த்தீங்கன்னா டைமு. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரே வயலை வச்சுக்காங்க, அதான் நல்லா இருக்கும். இல்லைனா வண்டிக்காரர் அவ்வளோ ஸ்லோவாக ஓட்டிப்பாரு இவ்வளோ ஸ்லோவாக ஓட்டிப்பாருன்னு இந்த கம்ப்ளைண்ட் வரும்னு வச்சுக்காங்களே. அப்புறம் மித்தபடிக்கு டர்னிங் போகும்போது கொஞ்சம் ரொட்டேட்டர் லைட்டாக தூக்கி கொடுங்க, வண்டி ஃப்ரீயாக சுத்தம். நானும் ஒரு யூடியூப் வீடியோவில் தான் பார்த்துருந்தேன். ஒரு ப்ரோ சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ப்ரோ தானே ரைட் சைடு வந்து கையை கொஞ்சம் ஒரு நூலை தூக்கி வச்சாங்க ஒரு மரம். அப்போ வந்து லைட்டாக தூக்குனீங்கன்னா கூட வண்டி ஃப்ரீயாக திரும்புங்கிறாங்க. அது சொல்றதுக்கு தான் ப்ரோ, அவருக்கு என்ன செட் ஆகுதோ என்னமோ. மொத்தத்தில் ஹைட்ரோலிக் மட்டமாக இருந்தால் தான் எல்லா இடத்துலையும் வந்து ஈக்குவலாக உழவு கிடைக்கும். அவர் சொல்கிற மாதிரி ஒரு இடத்துல ஏற்றியும் ஒரு இடத்துல இறக்கியும் வச்சா
அது டர்னிங்க்கு மட்டும் தான் நல்லா இருக்கும், மித்தபடிக்கு அது ஒன்றும் பெருசா எஃபெக்டிவா இருக்காது ப்ரோ. ஏன் ப்ரோ ரைட் சைடு கட் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. லெஃப்ட் சைடு கத்தி சுத்தமா ரைட் சைடுல கத்தி சுத்தமா அவுட்டு ப்ரோ. அதனால லெஃப்ட் சைடு கத்தி நல்லா இருக்கிறதுனால அதை வந்து சைடு போட்டு ஓட்டுறோம். என்ன கல் பட்டுறோம், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியா பார்த்து ஓடிக்க வேண்டியதான் ப்ரோ. இது கத்தி அவ்வளவுதான், இப்போ ஒரு 40-50 மணி நேரம் ஓடிடுச்சு ப்ரோ. அதனால வந்து இனிமேல் கத்தி வந்து ஆல்டர் பண்ணி போடணும் ப்ரோ. ஆல்டர் எப்படி பண்ணி போடுறோம்னு வீடியோ போடுறோம் ப்ரோ, பாருங்க. சைடு பக்கத்துல இருக்கிற 3 கத்தி கழட்டி உள்ள போட்டுட்டு உள்ள தெளிவா இருக்கும் அந்த கத்தியை தூக்கி சைட்ல போட்டுருவோம். அவ்வளவுதான். அது போட்டோம்னா ஓரம்லாம் கிளீனா வெட்டுன்னு வச்சுக்காங்களா ப்ரோ. வேற என்ன சொல்றது, இன்னொரு ரொட்டேட்டர் பிடிஎஸ் சாப்பிட்டு மாத்தவே இல்லை ப்ரோ. எல்லாம் பைனான்ஸ் ப்ராப்ளம், மாத்தணும். என்ன பண்றது, 10 ரூபாய்க்கு ஒருத்தவங்க இன்னைக்கு 2000 ரூபாய்க்கு டீசல் அடிச்சேன். கணக்கு பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் எண்ணெயா ஓட போகுது. 1000 ரூபாய் எண்ணெய் ஓடிட்டாவே பெருசா இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் மாட்டிக்கிட்டு இருந்தா நான் என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் ஒரு பிரதர் கேக்குறாரு ப்ரோ, உங்க ஏரியாவில் வந்து பேலர் ஓடுமான்னு கேக்குறாரு ப்ரோ. சத்தியமா இங்க பேலர் ஓடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஏரியா இல்ல ப்ரோ. இதெல்லாம் மேட்டாங்காடு ப்ரோ. கலப்பை தான் ப்ரோ ஓடும், அதுக்கும் வண்டி ஃபுல்லா இருக்குது. பேலர் ஓடுற ஏரியா நீர்ப்பாசன ஏரியா மட்டும் தான் பேலர் ஓடும். அதனால வந்து நெல்லு, பேலரு, ஹார்வெஸ்டர்காரு, பேலர்காரரு நீங்கன்னா எங்க ஏரியாவுக்கு வந்து ஆசை கூட நிக்க முடியாது ப்ரோ. தண்ணியே ரொம்ப டிமாண்ட் ப்ரோ. இதுல எங்க ப்ரோ இதெல்லாம் ஓட போகுது. அதனால வந்து நம்ம ஏரியா பேலர் ஃபீல்டு எல்லாம் கிடையாது ப்ரோ. சேலம் மாவட்டத்துல பேலர்னா எடுத்துக்கிட்டா அந்த எடப்பாடி லைன் கொஞ்சம் ஓடும் ப்ரோ, அவ்வளவுதான். அதுவும் எடப்பாடியே நமக்கும் ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது ப்ரோ. அதனால நம்ம ஏரியாவில் வந்து பேலர்லாம் ஓடாது ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, கமெண்ட்ல கேளுங்க, சொல்றேன் எனக்கு தெரிஞ்சத. இது மாதிரி வந்து சென்டர் கை மாட்டும் போது மட்டும் இப்படி பெட்டில் ஆல்டர் பண்ணி போட்டுக்காங்க. உங்க ஹைட்ரோலிக்கு பக்கா சேஃப்டி. மேக்சிமம் இப்ப எல்லா வண்டிக்காரரும் போட்டுறீங்க. ஒரு சில பேர் வந்து தெரியாத பாவம் விட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த டிப்ஸ்னு வச்சுக்காங்களா, யூஸ் பண்ணிக்காங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி இது மாதிரி நோவோ யுவோ சீரிஸ் வச்சுக்கிறீங்களா, சைலன்சரை கீழே ஆல்டர் பண்ணி போட்டுக்காங்க. இந்த சைலன்சர் வளையிற பிரச்சனை கண்டிப்பா இருக்காது. அப்புறம் வேற என்ன சொல்றது, அவ்வளவுதான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச எல்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னால இதுல ஒவ்வொரு சில நண்பர்கள் என்னங்கிறாங்க, எங்க ப்ரோ நான் கமெண்ட்ல சொல்லி 3 நாள் ஆகுது வீடியோ சொல்றேங்கிறீங்க, ஆனா சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சலிச்சுக்கிறாரு ப்ரோ. உண்மையை சொல்லிட்டா ஒரு 40 கமெண்ட் வருதா, 40 கமெண்ட்ல வந்து ஒரு 30 கமெண்ட் மைண்ட்ல வச்சுக்கிறேன் ப்ரோ. 10 கமெண்ட் வந்து மைண்ட்ல வச்சுக்கவே முடியல, எப்படியோ ஒன்று மிஸ் ஆயிருது. திரும்பி நீங்க வந்து எங்க ப்ரோ வீடியோவில் சொல்லுவீங்க எதிர்பார்த்தேன், ஆனா நீங்க சொல்லல அப்படின்னா அப்பதான் அது எதுக்கு நீங்க என்னத்துக்கு கேட்டீங்கன்னே மறந்து போயிருது ப்ரோ. அப்புறமேட்டு நீங்க என்னத்துக்கு கேட்டீங்கன்னு திரும்பி என்னன்னு கேட்ட வாட்டி தான் ப்ரோ சொல்றதா இருக்குது. அதனால தப்பா எடுத்துக்காதீங்க ப்ரோ. கண்டிப்பா நான் மனசுல வச்சிருந்தேன்னா கண்டிப்பா சொல்றேன் ப்ரோ. இன்னுமே அது மாதிரி எதுவும் முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு ரைட்டு ஞாபகப்படுத்துங்க. உங்களால எனக்கு முடிஞ்ச அளவுக்கு கிளியரா உங்களுக்கு சொல்றேன். ரொட்டேட்டர் ஓட்டுறதுலாம் ஈஸி ப்ரோ. புது பழக்கத்துக்காரன் விட்டா கூட ரொட்டேட்டர் ஓட்டிடலாம். கலப்பை தான் டஃப்பு. ரொட்டேட்டர்லாம் போட்டுவிட்டா அது பாட்டில் இழுத்துக்கிட்டு வர்றது தான் வேலை, வேற எதுவுமே அது வேலை இல்லை. அதனால ரொட்டேட்டரு பாட்டில் இழுத்துக்கிட்டு வரும். எந்த காரணத்து கொண்டும் எக்காரணத்து கொண்டும் நண்பா யாருமே ரொட்டேட்டர் ரன்னிங்கில் இருக்கும் போத ரொட்டேட்டருக்குள்ள மட்டம் ஒன்று இழுக்குது, சொட்டு நீர் பைப் இழுக்குது, கவுர் இழுக்குதுன்னு சொல்லி ரொட்டேட்டர் ஆஃப் பண்ணாத ரொட்டேட்டர் பக்கம் உள்ள காலை வச்சிடாதீங்க, தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எத்தனையோ பேர் அது மாதிரி எப்படி சொல்றது சம்பவம் ஆயிடுச்சு. அதனால எவ்வளோ பெரிய அர்ஜென்ட்டாக இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன மட்டை தான், அதனால நான் வண்டி போயிட்டே இருக்கிறக்க நான் இறங்கி ஓடி போய் இழுத்து விட்டு வந்துடுவேன் அப்படின்னா அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க ப்ரோ. எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக இருந்தாலும் ஒரு செகண்டில் உள்ள இழுத்து தெரிஞ்சுவிடும் ப்ரோ. கேர்ஃபுல்லாக இருந்துக்காங்க ப்ரோ. இந்த ரொட்டேட்டரில் அது ஒன்று உயிரையே கொண்டு விடும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ நண்பர்கள் இறந்துட்டாங்க. அதனால் வந்து ரொட்டேட்டரை மட்டும் ரன்னிங்கில் இருக்கும் போது தயவு செய்து காலை மட்டும் டயருக்கும் ரொட்டேட்டர் சந்துக்குள்ளேயும் காலை எடுத்தே வச்சிடாதீங்க, ஆஃப் பண்ணிட்டு போய்க்கலாம் ப்ரோ. ஒன்றும் தலை போகிற ஆபத்தில் ப்ரோ. மிஞ்சி போனால் ஒரு 30 செகண்டுள்ள அந்த மட்டையை எடுத்து வச்சுட்டு வந்துடலாம்.
அந்த 30 செகண்டுக்கு ஏன் வண்டியை நிறுத்தி எடுத்து போடணும்னு நினச்சிங்கன்னா அது உயிருக்கே ஆபத்தாயிரும். என் மனசில் வச்சுக்காங்க. நான் ரொட்டேட்டர் எடுத்தால் டிரைவருங்கள்கிட்ட முதல்ல அறிவுரை சொல்கிறதே அதுதான் ப்ரோ. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டிரைவரே போட்டு ஓட்டினாலும் அது மாதிரி தப்பை மட்டும் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து டிரைவருக்கு சொல்லிவிடுங்க. ரொட்டேட்டர் ரன்னிங்கில் இருக்கும்போது ரொட்டேட்டர் கூட போட்டு பூந்துட போகிறாங்க. இதை புது பழக்கத்துக்காரர் கூட உஷாராக இருக்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்ச டிரைவர் தான் இதில் மாட்டிக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு மட்டம் தானே, ஒரே ஒரு பில்லு தானே, ஒன்றும் இல்லை. இது ஒரு பில்லு மாட்டிட்டு இருக்குது. இதை வந்து அப்படியே கையில் தள்ளி உள்ளான்னு வைப்பாங்க. அதை அப்படியே ஒரு செகண்டில் இழுத்து உள்ள எழுந்திவிடும். அதனால உஷாராக இருந்துக்காங்க ப்ரோ. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன ப்ரோ நான் கேட்டு உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக மறந்துருப்பேன். நீங்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்கன்னா அடுத்த வீடியோவிலையோ இல்லை கமெண்டில் சொல்ல முடிஞ்சாலும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ப்ரோ. ஓகே நண்பா, இன்னும் இது வீடியோவில் இவ்வளோதான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். இனிமேல் கமெண்டில் ஏதாச்சும் தெரிவிச்சா சொல்கிறேன் ப்ரோ. என்ன ஆகி போச்சுன்னா டீசல் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு டீசல் அடிக்கலான்ட்டு அப்புறம் பங்குக்கு போயிட்டேன். அந்த கேப்பில் பைப்புள்ள மேல் வெயில் பாருங்க, அதான் ஓட்டிட்டு கீழே வந்து இதை ஓட்டிட்டான். குடிக்க போகிறான். இதான் கடைசி சுத்து. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எப்படி சொல்றது, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் ப்ரோ. அதனால ரொட்டேட்டர் ஓட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லாருக்கும் சொல்ல கிடையாது, ஒரு சில நண்பர்கள் இதை பற்றி தெரியாத நண்பர்களுக்கு சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. வேற என்ன சொல்றது, அவ்வளோதான் ப்ரோ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஏதாவது உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்லுங்க. ஒரு நண்பர்கள் என்னங்கிறாங்க, செயின் பெஸ்டா கீர் பெஸ்டாங்கிறாரு. இடத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரோ. எல்லாமே வச்சா செலவு அதிகம். வைக்க மட்டும் ஈஸி, வச்சுட்டா செலவு அதிகம். செயின் பிச்சா வெறும் செயினோட போயிடும். இது பல்லு கட்டாச்சுன்னா கேரண்டியா ஜோடியா 2 பல்லு தான் அடி வாங்கும், ஒரு பல்லு மட்டும் கட் ஆகாது. பேரிங் போயிட்டாலும் பல்லு கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பல்லு தெரிச்சதுனாலும் பக்கத்து பல்லு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் பல்லும் கம்மி ரேட் இல்லை ப்ரோ. பல்லும் இன்னைக்கு 2000 ரூபாய்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட நான் இன்னும் பல்லு மாற்ற வந்தில்ல, அதனால அக்யூரேட்டான ரேட்டு நமக்கு தெரியல. அதனால கல்லு காடு மேக்சிமம் வெறும் கல்லா இருக்குதுன்னா சைனை சூஸ் பண்ணிக்காங்க. இல்ல மண்ணு காடுனா கீர் ஓரளவு நல்லாவே இருக்கும் ப்ரோ. ஒன்றும் தப்பு இல்லை. வேற அவ்வளோதான் ப்ரோ. ஏதாச்சும் டவுட்னா சொல்லுங்க, நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பார்க்குறேன். ஓகே, பாய். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். கல்லு மேல இடிச்சு விடாதா, வேலி கல்லு மேல. மேக்சிமம் ரிவர்ஸ் போகும்போது வந்து ரொட்டேட்டரை நோட்டில் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் போங்க. அப்பதான் ஜாயிண்ட் லைஃப். ஒருத்தர் சொல்லுவாங்க அதெல்லாம் தேவையில்ல ப்ரோ, அப்படியே ரிவர்ஸ் போலான்னு. அந்த அளவு போறோம், எங்களுக்கு இதுக்கே ஜாயிண்ட் தாங்க மாட்டேங்குது. 2 செட்டு கத்தி ஓடிடுச்சுனாவே பெருசு. 50 மணி நேரம் ஓடிடுச்சு, பிளேட் எவ்வளவுன்னு பாருங்க. காஞ்ச காட்டம் ஓட்ட மாட்டோம், ஒன்லி பதமா இருந்தா ஓட்டுறோம். காஞ்ச காட்டுல யாருக்கும் ஓட்டுறதில்ல. ஏன் ஓட்டிக்கிட்டு நமக்கு தான் நட்டம், அதுங்களுக்கெல்லாம் நட்டம் இல்லை, நமக்கு வண்டிக்காரனுங்களுக்கு தான் நட்டம். அதனால மினிமம் காஞ்ச காடை ஓட்டாதீங்க, பதமா இருந்தா ஓட்டுங்க. முடியாத பட்சத்துக்கு எமர்ஜென்சிக்கு மட்டும் காஞ்ச காடை ஓட்டுங்க. அவ்வளவுதான் ப்ரோ, பிடிச்சாச்சு. அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள்.